பொங்கல் பரிசு தொகுப்புக்கு 248 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 2022ஆம் ஆண்டு பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை உட்பட 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பும் கரும்பும் வழங்கப்பட்டன. கடந்த 2023 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்புடன் தலா 1000 ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த பொங்கல் பண்டிகைக்கு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டது. இந்நிலையில் 2026 பொங்கல் பரிசு தொகுப்புக்கு 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு கொள்முதல் செய்வதற்கு இத்தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது.